ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அவர் வெறுமையாய் அழைக்காமல் அவர் எல்லாருக்கும் தன்னுடைய வார்த்தையை கொடுத்துதான் அவர் அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிற தெய்வம். அந்த வார்த்தைகள் ஒரு நாள் மங்கி போகாது. ஒருவேளை நம்ம மங்கி போகலாம், சோர்ந்து போகலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைக்கும் ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனை உண்டாக்கக்கூடியது. அதனால நம்முடைய வார்த்தைக்கு நேரா ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இதுதான் கர்த்தர் என்னோடு கொடுத்த ஒரு வார்த்தை. நம்ம சில வார்த்தைகளை வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதை ஏற்றுக்கொள்வோம். அந்த ஆதியாகமம் 12:1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் சும்மா தெரிந்து கொள்கிறது இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்தினால தான் அவர் ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார், அவரை தெரிந்து கொள்கிறார். பாருங்க, நோவாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவை தெரிந்து கொண்டார், குடும்பத்தை தெரிந்து கொண்டார். நோவாவை பார்த்து சொன்னாரு, நோவாவே, இந்த எல்லாரும் பாவம் செய்திருக்கும் பொழுது உன்னை நான் நீதிமானாக கண்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நான் படைத்ததான இந்த மிருக ஜீவங்களை அழிக்காதபடிக்கு நீ ஒரு பேரை என்ன செய்யும் உண்டு பண்ணு. ஒரு நோக்கம். ஆபிரகாமை குறித்து அழைக்கும் போதும் ஆபிரகாமை குறித்த ஒரு நோக்கம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா, பவுலை கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு, நீ ராஜாக்கள் முன்னாடி என்ன செய்ய வேண்டிய ஆளு, இனிக்க வேண்டிய ஆளு அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லாரும் குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நோக்கம் இல்லாம நம்மளை ஆண்டவர் அழைப்பது கிடையாது. அந்த இடத்துல நம்ம ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை என்னையும் குடும்பமாக அவர் தெரிந்து கொண்டதற்கு நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. யோனாவை கர்த்தர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. யோனாவை பார்த்து சொன்னாரு, யோனாவே, நீ நினிவேக்கு போய் என்ன செய்யணும், என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு மனிதனையும் நோக்கம் இல்லாமல் அவர் அழைப்பதோ தெரிந்து கொள்வதோ கூப்பிடுவதோ கிடையாது. உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார், அவர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். அப்படின்னா நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு நோக்கத்தை என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார், அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு சொல்லப்படுறதான ஒரு இடத்துக்கு நீ போ. ஒரு நோக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தைகளை இந்த ஆபிரகாம் நம்பி அவர் புறப்படுகிறார். இல்லைங்களா? எங்க போவோம்னு தெரியாது, என்ன செய்வோம் நமக்கு அவருக்கு தெரியாது. அதே போலதான் இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அழைக்கும் போது கூட நம்மளை ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார், நம்மளுடைய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக நம்மளை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். ஆனா தூரமான காரியம் நமக்கு தெரியாது, என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தை, ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை, ஏற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தையை ஆபிரகாமோடு பேசினதை போல தெய்வம் நம்மளோடும் ஆண்டவர் பேசுகிறார். அதிலே நீ ரட்சிக்கப்படு, நீ சுகமாயிரு, நீ ஜோமனு, எனக்காக நீ எலும்பு பிரகாசி அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா ஒரு நோக்கத்தை நம்ம மேல வைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்படி நீயும் உன் மனைவியுமாக புறப்பட்டு வாங்க, நான் சொல்ற ஒரு தேசத்துக்கு போங்க, அங்க நான் உங்களை பெரிய ஜாதியாக நான் மாத்திடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான் அப்படின்லாம் சொல்லிதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறாங்க. நம்பி அவர்கள் என்ன செய்யறாங்க, புறப்படுறாங்க. 4ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டான். வெறுமையாய் புறப்படல, வெறுமையாய் கர்த்தர் அழைக்கல. உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளும் பொழுது சில வாக்குறுதியை கொடுத்திருப்பார், சில ஆசீர்வாதத்தை பேசியிருப்பார்.
அதை நம்பிதான் நீங்க நானும் புறப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவருக்காக நம்ம எழும்பணும். ஆண்டவர் நம்மிடத்துல எதையோ ஒன்று எதிர்பார்க்கபடியா ஒருவேளை நம்முடைய உள்ளத்துல பேசியிருக்கலாம். அப்படி இல்லாம யாரையும் கர்த்தர் எங்கேயும் வைக்கிறதே கிடையாது. நாம் பலதரப்பட்ட இடத்துல நம்ம இருக்கலாம். இந்த தூர தேசத்துல கூட, அரபு தேசத்துல கூட நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வெறுமையாய் கொண்டு போகல, ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் எங்கேயும் சும்மா புறப்பட முடியாது. அவருடைய நோக்கம் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் யோனாவை தெரிந்து கொண்டார். அவர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. அவர் எங்க போனாரு? தரிசிசு பக்கமாய் திரும்பி போகிறார். ஆனா தேவன் அவர் வேறொரு பக்கமாக கூலி கொடுத்து போனாலும், தேவன் தீர்மானித்த ஒரு இடம் இருக்குது, தேவன் வைத்திருக்கிற ஒரு இடம் இருக்குது. ஆபிரகாமை ஒரு இடத்துக்கு நேராக இன்னொரு இடத்துக்கு அவர் பாஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, நீ இந்த தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. இந்த யோனாவை அப்படிதான் சொன்னாரு, சீசர்களை பார்த்து அப்படிதான் சொன்னாரு. இன்னைக்கு உங்களை என்னையும் அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. நம்மளை அழைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் என்னோடு கூட நம்மளோடு கூட சில உடன்படிக்கைகளை அவர் நம்மளோடு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இப்படி எல்லாம் புறப்பட்டு வந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆபிரகாமும் அந்த வார்த்தையை நம்புறாரு. 4ஆம் வசனம் மறுபடியும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட ஆரம்பித்தான். சில நேரங்கள்ல வழி தடுமாறலாம் யோனாவை போல. ஆனா திசை திருப்புற ஒரு தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் திசை மாறா. சில நேரங்கள் நம்ம நினைக்கலாம், நம்ம சில நேரம் தவறா வந்து இங்க இருக்கிறோமோ, சில நேரங்கள்ல நம்ம தான் இங்க வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கலாம். நம்மளாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல தானாய் நிற்பதே கிடையாது. சில நேரங்கள்ல சில பேர் யோசிப்பாங்க, மாஸ்டர் நான் இந்த இடத்துக்கு நான் தெரியாம வந்துட்டேன் மறக்க அப்படின்னு நினைப்பாங்க. சில ஊழியர்காரங்க சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல நானா வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு சில பேர் புறப்பட்டு போறது உண்டு. சில பேர் வந்து தங்கி நின்று ஊழியத்தை செய்து வெற்றியாய் திரும்பினவர்களும் உண்டு. ஆண்டவர் அழைக்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துல தேவன் நம்மளோடு கூட தான் இடைப்படுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மளோடு தான் பேசுகிற தெய்வம், நம்மளோடு இடைப்பட்டு நம்மளை நம்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளை நம்புகிறவர். யாரையும் நம்பல, உங்களை என்னை ஆண்டவர் நம்புறார். ஏன் அப்படின்னா, என் வார்த்தையை இவன் நம்புகிறான் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை அவருடைய வார்த்தையினால நம்மளை நம்புகிறார். இந்த ஆபிரகாமும் பாருங்க, அவர் கர்த்தர் சொன்னபடியே அவர் புறப்பட்டு போகிறதை நம்ம பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல 1ஆம் வசனம் சொல்றது, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனோடு கூட லோத்தும் எகிப்து விட்டு புறப்பட்டு தென் திசைக்கு அவங்க புறப்படுற பயணங்கள் தொடர்ந்து அந்த பயணங்கள் போய்கொண்டே இருக்குது. என்ன வார்த்தை சொன்னாருன்னா, ஒண்ணு நான் பிளஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த பிளஸ்ஸிங்ல அவருடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை நம்பிதான் அவங்க புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவர் புறப்படும் போது சில சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது. சில நேரங்கள்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு நம்மளும் பாதி தூரம் போகும் பொழுது அதெல்லாம் சில நேரம் நிறைவேறுவதை போல நமக்கு தெரியும். ஆனா சில நேரம் நிறைவேறாத போல நம்ம கடக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்குள்ள இருக்கு. நாம் உலகத்தில் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவருடைய வார்த்தை நம்மளோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில நம்ம வெறுமையா இருக்கலாம், நம்ம வெறுமையை போல உணரலாம். ஆனா அவருடைய வார்த்தை நம்மளோடு கூட பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாமோடு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை ஆபிரகாமோடு பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. யோனாவை குறித்து என்ன சொன்னாரோ, யோனா மாறினாலும் யோனாவுக்கு சொன்ன வார்த்தை யோனாவோடு கூட பிரயாணத்தில் என்ன செய்து வைக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் நானும் அப்படிதான். ஏன் அப்படின்னா, அவர் வார்த்தையான தெய்வம். அவரும் வார்த்தையோடு ஒரு நோக்கத்துக்காக அந்த உலகத்துக்கு புறப்பட்டு வந்தார். அந்த நோக்கம் சிலுவை வரைக்கும் அவரை வழிநடத்துகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை மங்கி போகாது. அந்த வார்த்தையை யாரும் அழித்து விட முடியாது. தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறி ஏற்று. இயேசு பாருங்க, வார்த்தையாகிய இறைவன் அவர் தன் பிதாவோடு கூட சில காரியங்களை பேசிவிட்டு அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வருகிறார். என்னது கடந்து வருகிறார்? அவர் அன்றைக்கு ஆதாம் ஏவாளம் பாவம் செய்யும் போது அவர் சொன்னார், அவர் உன் தலையை என்ன செய்வாரு? நசுக்குவார். அப்ப அதை நோக்கி தான் அவரும் புறப்பட்டு வந்தார். அவரும் அநேக சூழ்நிலைகள், அநேக பாடுகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக, ஜனங்கள் ஏறெடுத்துக்குள்ளாக நிறைய காரியத்துகளை கடந்து போனார். ஆனா அவர் சொன்ன வார்த்தை அவரை கடைசி வரைக்கும் என்ன பண்ணது? சிலுவை வரைக்கும்
அவரை வழிநடத்தி கொண்டு போச்சு. அவர் தான் அதனால தான் சொல்றார், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. என்னென்ன பிளான்ல வந்தாங்களோ, என்னென்ன பிதாவும் அவரும் பேசினாங்களோ, பரிசுத்தாவியர் 3 பேரும் என்ன தீர்மானிச்சாங்களோ, மனுஷனை படைக்கும் போது என்ன தீர்மானிச்சாங்களோ, அதே தீர்மானம் மனிதன் விழுந்த பிறகும் அவர்கள் கூடி பேசி சொல்றாங்க. அப்ப குமாரனோட வேலை சொல்லியிருப்பார், தகப்பனே நான் போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் மீட்டெடுக்கும்படியா அவர் புறப்பட்டு வருகிறார். அந்த வார்த்தை தான் உலகத்துக்கு நான் கடந்து வருகிறது. இந்த ஆபிரகாமும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி புறப்பட்டு போகிறார். ஆனா நீங்க 15வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா, ஆதியாகமம் 15க்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றார். பாருங்க, அவங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது சில நேரத்தில் உங்களுக்கு எனக்கு ஆரம்பத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது ரொம்ப உற்சாகமா பலனா ஆண்டவர் உடனே செஞ்சிடுற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அனுபவம் கிடையாது. அதனால ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும், அழைப்பை பெறுகிற ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா இருந்து ஆண்டவர் சொல்றதின்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த வார்த்தையினுடைய அளவும் காலங்களும் தேவனுடைய கரத்துல என்ன செய்யுது? உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட விதம், உங்களை என்னையும் அழைத்த விதம், உங்களை என்னையும் நடத்துகிற விதம் வித்தியாசமானது. அல்லேலூயா. அது முடிவும் ஆரம்பமும் யார்கிட்ட இருக்குது? கர்த்தரிடத்துல இருக்குது. அவர் சொன்னது அவ்வளவுதான். ஆனா எந்த வழியில போகும், எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு வெளிச்சத்தை போல அன்றாட தேவனை நாம் தேடும் பொழுது அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை குறித்து சொன்னாரு, டெய்லி போய் மன்னாவை என்ன செய்யணும்? நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். ஓய்வு நாளில் மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடும், அன்னைக்கு நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்ப ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிறதுக்கு நாம் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய திட்டங்கள் உண்டு, ஆண்டவருடைய நோக்கம் உண்டு, வார்த்தை உண்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு அவரிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்யறாரு? இந்த ஆபிரகாம் அப்படிதான் புறப்பட்டு வந்துட்டாரு. ஆனா புறப்பட்டு வந்து பாதி தூரம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க இவர் சொன்னதெல்லாம் உடனே என்ன பண்ணிடும், நடந்துரும் நினைச்சாங்க. ஆனா உடனே என்ன செய்யல, நடக்கல. ஆபிரகாம் சோர்ந்து போயிட்டார். சில நேரம் நீங்களும் நானும் சில காரியங்கள் நடக்காம போகலாம். சில தேவன் சொன்ன வார்த்தைகள் தாமதிக்கிறது போல தெரியலாம். சில சோர்வுகள் நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ள வந்துடும். ஏன்னா நம்ம மனிதர்கள். சில நேரம் சோர்வு வந்து, ஆண்டவரே நீங்க இப்படிலாம் சொன்னீங்களே, இப்படிலாம் செஞ்சீங்களே, என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் ஆபிரகாமும் அப்படிதான் செய்யறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாக்கி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நீ என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியுது, நீ பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனா நான் இருக்கிறேன். நான் தான் உனக்கு இருக்கிறேனே, நீ ஏன் பயப்படுற? ஆனா ஆபிரகாம் அதை எதிர்பார்க்கல. ரிப்பீட்டா ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? நீங்க எனக்கோட பலனா இருக்கிறீங்க, எனக்கு பாதுகாப்பு இருக்கிறீங்க, எல்லாமே சரிதான். ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கும் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நான் சந்ததி இல்லாமல் இருக்கிறேன். நீங்க சொன்ன அந்த சந்ததி நிமித்தம் தான் இந்த பூமிக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த பாதையை நான் இன்னும் காணாதவனை போல இருக்கிறேன். ஆனா நீங்க சொன்னனால நான் இப்ப புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறேன். சொல்லும் பொழுது அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இவன் இருக்கிறான். ஒருவேளை இவனால நான் ஏதாவது நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆண்டவருக்கு. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. சில நேரங்கள்ல நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தடுமாற்றங்கள், நம்ம அவிசுவாசங்கள் எதுனாலும் சரி ஆண்டவர் நம்மளோட திட்டமாய் பேசுவார். அல்லேலூயா. மகனே காத்திரு. ஆபிரகாம்கிட்ட பாருங்க, ஆபிரகாமுடைய யோசனை வேற மாதிரி இருக்குது. ஆனா தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய யோசனைகளும் வித்தியாசமானவைகள். நம்ம மாம்சத்துக்கு கூட தேவ வார்த்தை என்னைக்கும் நிறைவேறாது. நம்ம சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யறோம்,
நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே இவ்வளவு நேரம் வந்துட்டேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இப்ப நான் வேற ஏதாவது தீர்மானிக்கட்டுமா அப்படின்னு நம்ம சில நேரம் யோசனைகள் வந்துடும். காலத்தை பார்த்தா சோர்ந்து போய் எதையாவது ஒன்று தீர்மானிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறனால அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தான் சில நேரம் பொறுமை கிடையாது. ஆண்டவரே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இனி என்ன இருக்கிற நம்ம கொஞ்ச நாள்ல பலவீனம் ஆயிரும், எல்லாம் எதையோ ஒன்று நம்ம யோசிக்க தோணும். ஆபிரகாமும் அப்படிதான் அவர் யோசிக்கிறார். அவர் ஆண்டவர்கிட்ட தெளிவா பேசுறார், ஆண்டவரே உங்களை நம்பி வந்துட்டேன், ஆனா இல்ல, ஆனா இப்ப இந்த வீட்டுல ஒருத்தன் பிறந்து இருக்கிறான், அவனோடு கூட என்னுடைய குடும்பம் வாரிசு நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, இவன் உனக்கு சுகம். தெளிவா சொல்றேன். சில நேரங்கள்ல நம்மளோடு கூட ஆண்டவர் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்ல, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிளான்லையும் கர்த்தர் வந்து சொல்வாரு, மகனே இதை செய்யி, இதை செய்யாத, இது இப்படி கொண்டு போ, இது இப்படி கொண்டு போகாத. தாமதிக்கலாம், ஆனா ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். அல்லேலூயா. நமக்கு தான் தாமதமா இருக்கும், நமக்கு தான் சூழ்நிலைகள் இன்னும் சரியா வரலையே நம்ம யோசிக்கலாம். ஆனா காலங்கள் கர்த்தருடைய கரத்துல அவர் பார்த்துக் கொள்வார். அந்த தைரியம், அந்த விசுவாசம் கர்த்தரை வார்த்தையை பெற்றுக்கொள்கிற உங்களுக்கு எனக்கு வேண்டும். அநேக சில நேரங்கள் அவசரப்பட்டு தடுமாறி காலங்களை வேஸ்ட் பண்ணி பின்னாடி வருத்தப்படுகிறத காட்டிலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, மகனே நீ பொறுமையோடு என்னுடைய வழியில நடந்து வரணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ஒரு இரவு நேரத்துல அவங்க தன்னுடைய வீட்டை கடந்து போகணும். வெளியிலேருந்து வரும்பொழுது சாயங்காலம் இருட்டாயிருச்சு. அவன் சொல்றான், அப்பா இப்ப நேரமாகி இருட்டாயிருச்சு, இன்னும் நம்ம வீடு போக வேண்டிய தூரம் இன்னும் கொஞ்ச தூரம் இருக்குது, இந்த இருட்டுல எப்படி போக போறோம் அப்படின்னு அவன் தன்னுடைய மகன் வந்து அப்பா கிட்ட கேட்கிறார். அப்பா சொன்னாரு, தம்பி நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, அந்த பத்த வச்சு அதை எரிய வைத்து நீ நானும் என்ன பண்ணிடலாம், சேர்ந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு தகப்பன் வந்து மகன் கிட்ட சொன்னார். சரிங்கப்பா அப்படின்னு சொன்னான். மகன் அந்த மெழுகுவர்த்தியை அந்த பத்த வைக்கிறாரு. பத்த வச்ச உடனே அவனுக்கு புரியுது, என்னப்பா இது எவ்வளவு பெரிய வெளிச்சமா இருக்குது, சின்ன வெளிச்சமா இருக்குது, இந்த வெளிச்சத்துல எப்படி நம்ம வீடு போய் சேருவோம், அவனுக்கு தெரியாது. அப்ப மகன் கேட்கிற கேள்விக்கு அப்பா சொல்றாரு, தம்பி நீ கேட்டது உண்மைதான், இது வந்து சின்ன வெளிச்சம் தான், இது கம்மியா தான் எரியும், ஆனா இந்த வெளிச்சத்துல நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிப்பா நம்ம இதுல போக போறோம் அப்படின்னு அவன் கேட்கிறான். சொன்னான், தம்பி கவலைப்படாத, இந்த மெழுகுவர்த்தியை நீ முன்னாடி பிடிச்சுக்கோ, உனக்கு பின்னாடி நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொன்னான். அப்ப சரிங்கப்பான்னு சொன்னான். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அப்ப அப்பா சொன்னாரா, தம்பி பின்னாடி பாரு, நம்ம ஒரு இருட்டுல இருந்தோம், இந்த வெளிச்சத்தினால இப்ப 2-3 ஸ்டெப் நம்ம வந்துட்டோம், இந்த வெளிச்சம் இப்ப உன்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்துருச்சு, நீ இப்படியே முன்னாடி போய்கொண்டே இரு, இந்த வெளிச்சம் நம்மளை வீடு வரைக்கும் என்ன செஞ்சிடும், கொண்டு போய் சேர்த்தோம். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறது நமக்கு சின்ன வார்த்தையா தெரியலாம், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கொஞ்சமா இருக்கலாம், ஆண்டவரை இந்த வார்த்தையை வச்சு நான் என்ன செய்யறதுன்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம் ஒரு ஸ்டெப்பு, ஒரு பாதையை, நம் வீடு தூரத்தை கடப்பதற்கு அந்த வார்த்தை போதுமானது. அல்லேலூயா. அப்பொழுது மகனும் தகப்பனும் வீடு போய் சேர்ந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் பரம வீட்டை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தகப்பன் ஒருவர் அங்க இருக்கிறார், நம்முடைய வீடு அங்க இருக்குது, ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளும் திட்டங்களும் இந்த பூமியில் இருக்குது. இதுல நாம் சரியா போவோமானால் நம்முடைய வீட்டிலே நாம் போய் சேர்க்க வேண்டிய காரியத்தை நாம் சேர்த்து விடுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே நீங்க சொன்னதின்படி புறப்பட்டேன், ஆனா இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ஆண்டு சொன்னாரு, உன்னுடைய திட்டத்தை என் திட்டத்தோட நீ சேர்த்துக் கொள்ளாத. அல்லேலூயா. நீ நினைக்கிற இவன் மூலமாக குடும்பம் கட்டப்படணும் இல்ல, நான் சொன்னதே தான் உனக்கு என்ன செய்யும், நடக்கும். அவர்கிட்ட மாம்சத்தினுடைய பலனை முயற்சி பண்ணலான்னு பாக்குறாரு. மாம்சத்துல எதையாவது செய்யலான்னு உங்களுக்கு எனக்கு சில நேரம் ஐடியா வரும். சில நேரங்களை கர்த்தாவை இப்படி மாத்திடலாம் நமக்கு தோணலாம், இல்லாட்டி இந்த காரியத்தை இப்படி செஞ்சிடலாம்னு தோணலாம். ஆனாலும் தேவன் நம்மளோட இடைப்படுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கோபப்படல, ஆபிரகாமுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறார், மகனே இது இல்ல, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை என்ன செய்யும், நிறைவேறியே தீரும். பாருங்க, பின்னும் அவர் பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரமானி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே சுதந்திரவான். அப்பொழுது 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வா
நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். ஆண்டவர்கிட்ட சந்ததியே இல்ல, ஒருத்தனை கேட்கிறார். இந்த வீட்டு வேலைக்காரன் விசாரணைக்காரன் இருக்கான். ஆனா ஆண்டு சொல்றது இல்லப்பா, நான் உனக்கு ஒரு சந்ததி என்ன செய்வேன், அந்த சந்ததி நீ கொஞ்சம் வெளியே வான்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா நட்சத்திரம் இருக்குது. அவர் பாருங்க எப்படி ஒன்னே இல்லை, ஆனா என்னத்தை சொல்லி கொடுக்குறாரு, நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி இருக்கும். ஒருவேளை நீ உங்கள்கிட்ட எங்கேயும் தெய்வம் பேசுனா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒண்ணுக்கே வழி இல்லை ஆண்டவரே, இத்தனை இதை சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம் சொன்னா, நம்ம ஆண்டுடைய திட்டங்களும் வார்த்தைகளும் நம்முடைய அந்த மாமிசம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது வித்தியாசமானதா இருக்கலாம். நிச்சயமா வித்தியாசமானதா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சூழ்நிலையை பார்த்தா ஒண்ணுக்கே வழி இல்லை, ஆனா ஆண்டவர் என்ன பேசுறாரு, நட்சத்திரங்களை போல திரளான சந்ததி. ஆபிரகாம் அதை வெளியே வந்து பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணிட்டார். இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய தடுமாற்றம், ஆபிரகாமுடைய கேள்வி எல்லாத்தையும் ஆண்டவர் இப்போ இந்த நேரத்தில் அவர் சரி பண்றார். இவ்வளவு நாள் யோசிச்சிருப்பார், ஒரு வேலை 2 பேர் பேசியிருக்கலாம், யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பார், மனசுல வச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு, இல்ல இன்னும் குழந்தை எதுவுமே இல்லை, எதையாவது செய்ய பார்க்கலான்னு போது ஆண்டவர் தான் உனக்கு இடைப்படுறார் இல்லைங்களா. 15:1 கர்த்தர் தான் இடைப்படுறார். ஒரு வேளை ஆபிரகாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரா இருக்கும். அப்ப நைட்ல ஆபிரகாமோட இடைப்பட்டு அவனை வெளியே வர சொல்லி அவனுக்கு தெளிவுபடுத்தினார். அவன் தெளிவுபடுத்தும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள மறுபடியும் கடந்து வரும் பொழுது அவனுக்குள் விசுவாசம் எழுப்புகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல அவனை பார்க்கிறோம். ஆபிரகாம் அதற்கு அவர் கர்த்தராகிய ஆண்டவர் பாருங்க, அவர் மறுபடியும் சொல்றார், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நான் நம்பும் பொழுது அங்கே மறுபடியும் அவருடைய திட்டத்தை பிறப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு இருந்த சந்தேகம், ஆபிரகாமுக்கு இருந்த போராட்டம், ஆபிரகாமுக்கு மனசுல யோசனை எல்லாம் இப்ப என்ன பண்ணிடுச்சு, அவர் விட்டு போயிடுச்சு. நீங்களும் நானும் சில நேரம் பேசும் பொழுது ஒருவேளை மனைவி தைரியப்படுவாங்க, சில நேரம் கணவர் தைரியப்படுவாங்க. ஏதோ ஒரு வழியில ஆண்டவர் சில சம்பவத்தின் மூலமாக சில நேரம் என்ன செய்வாரு, நம்மளை தேற்றி, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை தைரியப்படுத்தி மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்வார். எலியா பாருங்க, எலியா பெரிய காரியத்தை செய்தாரு, அவருக்கு ஒரு சோறு வந்துருச்சு. எலியா கிட்ட சொல்றாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? அவர் சொல்றாரு, ஜீவனை எடுத்துக்கொள்ளாண்டுறேன், நான் உங்களுக்காக நின்னேன், ஆனா இப்ப பெரிய போராட்டத்துல நான் மாட்டிக்கிட்டேன், நான் சாக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன், அதனால நீ ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்றாரு. நான் ஆண்டு சொன்னாரு, எலியாவே நான் ஜீவன் எடுக்கிறதுக்கு இல்லை, உன்னை குறித்து இன்னும் திட்டம் நிறைவேறுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, நீங்க இருந்து புறப்பட அப்படின்னு சொன்னார். சில நேரங்கள்ல இந்த மாம்சத்தின் சோர்வு ஆண்டோடைய பெரிய திட்டையே சில நேரம் தடுத்துரும். சில நேரங்கள்ல நம்முடைய யோசனைகளை தடுக்கிறோம். சரி போத ஆண்டவரே, இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவுதான் இல்ல, கர்த்தர் நம்மளோட இடைப்படுது ஆண்டவர். அல்லேலூயா. மறுபடியும் பலப்படுத்துவார், மறுபடியும் தைரியப்படுத்துவார், மறுபடியும் வழியை காமிப்பார், மறுபடியும் நம்முடைய சோதனைக்கு உட்பட பண்ணாமல் சோர்விலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துவார். எது வரைக்கும் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறவர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சரியாயிட்டார். ஆனா நீங்க அடுத்த வசனத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்வோமா இருந்தா, இப்ப ஆதியாகமம் 18க்கு திருப்பிக் கொள்ளலாம். நான் டைம் இல்லாதனால நான் சுருக்கமா போயிடுறேன். ஆதியாகமம் 18:1 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் மம்ரேயின் சபையிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவெளியில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களில் கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் 16:1 வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 16:1.
சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தார் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். பாருங்க, ஆபிரகாமோட பேசிட்டாரு, ஆபிரகாம சரிப்படுத்திட்டார். இது யாருக்கு தெரியாதுன்னா சாராளுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல கணவன் மனைவியா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் தேவன் நம்மளோடு பேசுகிறத கணவனால புரிந்து கொள்ள முடியாது. மனைவிக்கு பேசுறத கணவனுக்கும், கணவன்கிட்ட பேசுறத மனைவிக்கும், சில நேரம் ஊழியர்கிட்ட பேசுறத ஆத்துமாக்களுக்கும் இது புரியாத காரியம் தான். அப்ப ஆபிரகாம சரிப்படுத்திட்டாரு. இப்ப சாராள் ஆபிரகாம குழப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல ஆண்டவர் சொல்லி தெரியப்படுத்தி முடிச்சுட்டாரு. ஆனா இப்ப சாராள் அம்மா சொல்றாங்க, நீ இப்படி நடந்துக்கோ, எனக்கு தான் பிள்ளையே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். ஆனா நீங்க 18:1 அதனால தான் நம்ம வாசித்தோம். இப்ப 18 மம்ரேயின் சமபூமியில என்ன செய்யறாங்க? அவருக்கு தரிசனமாக்குறாங்க. மறுபடியும் இவங்க 2 பேருடைய காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, அவங்களுக்கு தரிசனமாக்குறாரு. எப்ப தெரியுங்களா அந்த தரிசனம் உங்களுக்கு வருது? எல்லாம் நம்பிக்கையும் இழந்து போய் நிற்கிற ஒரு நேரத்துல, ஹல்லேலூயா, எல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற நேரத்துல தான் இந்த தேவன் இந்த இடத்தை நோக்கி வருகிறார். ஆபிரகாமை நோக்கி வருகிறார். இந்த வீட்டை நோக்கி அவர் போறதுன்னா எப்படி வேணாலும் போகலாம். இந்த காரியத்துக்காகவே அப்படியே போறதை போல என்ன செய்யறாங்க? சோதோகுமார பட்டணத்தை அழிப்பதற்கு போறதை போல ஆபிரகாமுக்கு தரிசனம் சொல்றாங்க. அவங்க பார்க்கிறாரு. அங்க பார்த்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனம், 18:10, ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பகால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் கேட்டுக்கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நேரம் வர்றாங்க. ஆண்டவர் சொல்லும் போது இந்த சாராள் அம்மா 2 பேருடைய வாழ்க்கை முடிந்து போன ஒரு வாழ்க்கை, பிள்ளை பெறுவதற்கு சாத்தியம் இல்லாத காலம். இனி கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமே அப்படின்ற எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் அடுத்த வருஷம் இந்த வெயில் காலத்துல மறுபடியும் நான் வருவேன், உங்ககிட்ட ஒரு குழந்தை என்ன செய்யும் இருக்கும். ஆனா அதை ஏற்றுக்கொள்கிற மன நிலைமையோ இல்ல மன சரீரமோ அவங்க 2 பேருக்கு உண்மையாக. சில நேரங்கள்ல நீங்களும் நானும் அப்படிதான். காலங்களை பார்த்தா எப்பயோ நிறைவேறி எதோ நடந்திருக்கணும் நம்ம தீர்மானிக்கலாம். ஆனா ஒரு சோர்வு, ஒரு பலவீனத்தின் ஆவி சில நேரங்களில் நம்மளை ஆட்கொள்ளலாம். ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் உங்களை நம்பி வந்துட்டேன், என் குடும்பத்தை நம்பி வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சாராளையும் ஆபிரகாமையும் திடப்படுத்துகிற ஒரு தெய்வம் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆபிரகாமை சரிப்படுத்தினா, இப்ப சாராளோட அவர் பேசுகிறார். சாராளுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிருச்சு. ஆனா நீங்க எபிரேயர்ல வாசிங்க அப்படின்னா, கற்பம் தரிக்க பலனை உண்டு பண்ணுவ. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான், அந்த எபிரேயர்ல நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவர் கர்த்தர் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்பது அவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசம். முதல்ல ஆபிரகாமோடு கூட அங்கு தொடர்பொழுது ஆபிரகாம் அவரை விசுவாசத்தை நீதியாக அதை மாற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல டோட்டலா சாராளுடைய நிலைமை, அவங்க உள்ளதை சொல்றாங்க. ஆனா கர்த்தர் பேசும் பொழுது ஒரு விசுவாசம் சாராள் அம்மாக்குள்ளாக எழுப்புது. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுறாரோ, நமக்கு எப்பொழுதும் விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிற தெய்வம் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்களை பார்த்து கவலைப்பட வேணாம். காலங்களை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு நம்முடைய விசுவாசத்துல சோர்ந்து போக வேணாம்.
இந்த ஆன்லைன்ல ஒருவேளை உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவானாலும் ஆண்டவரே இதெல்லாம் அவ்வளவு தாமதமாகவே இப்படி இருக்குதேன்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தரை விசுவாசிங்க. காலங்கள் நேரங்களும் அவருடைய கருத்துல இருக்குது. அவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தகப்பனே நீ சொன்ன வார்த்தையை நம்பி நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் இவ்வளவு காலம் நிற்கிறேன். ஆனா காலங்கள் பார்த்தா வெறுமையா இருக்கிறது போல ஒருவேளை மாத்தி மாத்தி சோர்வு பலவீனம் வரலாம். ஆபிரகாமுக்கு ஒரு சோர்வு, சாராளுக்கு ஒரு சோர்வு வந்ததை போல மனிதர்களாக இருக்கிற நமக்கு ஒரு சோர்வு, ஒரு பலவீனமும் வருகிறதை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் நம்மளோட பேசி உற்சாகப்படுத்தி என்னத்தை சொல்றார் அப்படின்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கப்படும் பொழுது, நம்மளை தெரிந்து கொண்டும் பொழுது, நம்மளை அழைக்கும் போது, இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம வைக்கும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லி நம்மளை அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் நிறுத்தி இருக்கிறாரோ அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. காலங்களை பத்தி கவலைப்பட வேணாம். காலங்களிலே அது எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. சாராளுக்கு பிள்ளை பெறுவதற்கு வழி இல்லை தான், ஆனா பிள்ளை பெறக்கூடிய வழியையும் அவர் கருத்தா இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய சக்தி இல்லைதான், ஆனா அந்த சக்தியை மறுபடியும் உண்டாக்குவதற்கு தேவனுடைய வல்லமை போதுமானது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவரே பலனற்று போயிட்டோம், காலங்கள் இப்படி இருக்குன்னு நினைக்க வேணாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற என் தகப்பன் வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் எப்படினாலும் நிறைவேறும். ஆனா அதுக்கு பாத்திரவனாக நாம இருக்கிறோம்னு அவர் எதிர்பார்க்கிறோம். நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவர் தங்குறதுக்கு ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அதனாலதான் சாராளையும் ஆபிரகாமையும் அவர் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை தங்குறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரத்தை பிசாசு என்ன செய்வானா, சில நேரங்களில் சோர்ந்து கொள்ள பண்ணுவான், சில நேரங்கள்ல அது ஏற்றுக்கொள்ளாத. ஏன்னா அந்த பாத்திரம் இருந்தாதான் அது தங்கும். நீங்கள் நானும் அதுக்கு பாத்திரமானாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை நடத்த வல்லவர், என் குடும்பத்தை நடத்த வல்லவர், இந்த சித்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவருடைய காலங்கள் எந்த காரியத்திலே சோர்ந்து போகாதீங்க, நிறைவேற்ற வல்லவர். ஏன் அப்படின்னா மாம்சத்துல பெற்றிருந்தா அந்த ஈசாக்க பலிபீடத்துல பலியிட வச்சிருக்க மாட்டாங்க. இந்த சரீரம் பெற்றெடுக்கத்தக்க பிள்ளை பெறுவதற்கு தேவையான அந்த ஆத்ம சக்தி அவர்களுக்கு இல்லாதபடினால தேவன் அந்த ஆத்மாவை கொடுத்தனால ஆபிரகாமை நோக்கி பலியிட சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு ஆபிரகாம் மோரியா மலையில என்ன செய்யறாரு? எப்படி இந்த பலினா ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த பிள்ளையை பெற்றெடுத்தது நான் இல்லை, இந்த பிள்ளையை கொடுத்தது தேவன். இந்த பலிபீடத்திலே என் மகனை பலியிட்டாலும் அந்த இடத்திலையும் பிள்ளையை உருவாக்க இந்த தெய்வம் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மாம்சம் நல்லா இருந்து பலியிட்டு இருப்பாரா இருந்தா நிச்சயமா பலிக்கு ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார். அவங்க சரீரத்திலே வந்திருந்தா, இது அவங்க சரீரத்தில் இருந்து வரல, தேவ வல்லமையினால பெற்றெடுத்தது. தேவ வாக்கு அங்கே உருவாக்கி இருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்க உருவாக்கினபடினாலதான் ஆபிரகாம் மோரியா மலையில இல்ல, எந்த இடத்துல பண்ணாலும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தெய்வம் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை ஆபிரகாம் கண்டு கொண்டார். அவர் சொன்னதை போல இன்னைக்கும் நட்சத்திரத்தை போல ஆபிரகாம் சந்ததி பூமி முழுவதும் நிரம்பிதான் இருக்கு. நீங்கள் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள், வாக்குறுதிகள் தாமதிக்கிறது போல உங்களுக்கு தெரியலாம். ஒன்றும் பயப்படாதீங்க, ஆண்டவரை மட்டும் நம்பிக்கொண்டே இருக்கு. ஆண்டவரே இதை செய்ய. பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை மறுதலிக்கவும், அந்த வார்த்தைக்கு மேல விசுவாசம் இல்லாதபடி அதை தடுக்கவும் தான் அவனுக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வருவானே தவிர அதற்கு நம்ம ஒத்து போகவே கூடாது. ஒன்றுமே இல்லாட்டி பரவாயில்ல, உருவாக்குறவருடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 10 வருஷம் காத்திருந்து கிடைக்க வேண்டியதை ஆண்டவர் ஒரே மாசத்துல அவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். நம்ம அதைத்தான் நம்பணும். என் தகப்பன் வல்லவர், என் தெய்வம் வல்லவர். இந்த இடத்தை நிரப்ப ஆண்டவருக்கு ஒரு நாள் போதுமானது. அல்லேலூயா. ஒரு அற்புதம் போதுமானது. அவர் அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். நம் சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், எந்த கிரியைகளுக்கு நாம் உடன்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.